செய்யக்கூடாதவை. சுவாமிக்கு அர்ப்பணிக்கும் பொருள்களை உடுத்திய துணிகளிலும் எருக்கம் இலை, ஆமணுக்கு இலையிலும் கட்டி வைக்கக்கூடாது. ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. வென்றி புகழ் வெங்கடவன் உடனுறையும் விரை மலராள் அன்று திருக்கண்டுரைத்த தமிழ் தலைவன் ஆரியக்கோள் பற்றியுரை பீடுடை நன் மாமயிலை கோயில் பெரு நற்றெளித்தல் நாமடை நற்பேறு. செடியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலி நெடியானி வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அங்கையில் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் பங்கைய மா மலர் பாவையை போற்றுதும் பக்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் தலை மிசை பொங்கிய கீர்த்தி ராமானுசனடி பூ மன்னவே. வடிவழகார்ந்த வன் தூப்புள் வள்ளல் மென் மலரடிமே அடியவரோத அந்தாதி 20 ஆய்ந்துரைத்தே திடமுட நீதிதை தினந்தோறும் ஆதரித்தோதும் அன்பர் முடி இடை நேர்படும் தூப்புள் அம்மான் பதமா மலரே. தேனமற்சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்ற ஸ்ரீ திருமங்கையாழ்வார் பாசுரத்தின்படி மா மயிலையான திருமயிலையில் திருவேங்கடமுடையார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றாமல் ஆண்டவனின் திருவடிகளை பற்றிட இயலாது. ஆச்சாரியரான அருள் மகான் தூப்புள் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனின் அற்புதமான தேவஸ்தானத்தில் ஸ்ரீ தேசிகரின் காவியத்தை மனதில் பதித்தும் விதத்தில் ஓவியமாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அருள் மகானின் சரிதம் அடியார் பெருமக்களுக்கு ஓர் வாழ்க்கை படம் அல்ல, வாழ்க்கை பாடம். காஞ்சி தூப்பூளைச் சேர்ந்த சோமயாஜி அனந்தசூரியும் அவரது மனைவி தோதாரம்பாவும் குழந்தை வரம் வேண்டி
திருமலைக்குச் சென்று சுவாமி புஷ்கரணியில் நீராடி திருவேங்கடமுடையானை சேவித்து மகிழ்ந்தனர். அனந்தசூரிக்கும் தோதாரம்மாவுக்கும் குழந்தையாக பிறந்தார் தேசிகன். அம்மான் அப்புள்ளார் குழந்தைக்கு வெங்கடேசன் என்று பெயர் எழுதினார். விபவ ஆண்டு புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரம். தேசிகனுக்கு அக்ஷராபியாசம் செய்து வைத்தனர். நடாதூரம்மாள் தேசிகனுக்கு சகல சாஸ்திரங்களையும் பயிற்றுவிக்கும் பொறுப்பை அப்புள்ளாரிடம் ஒப்படைத்தார். உரிய காலத்தில் ஸ்ரீ தேசிகனுக்கு உபநயனம் செய்து வைத்தனர். அப்புள்ளார் தேசிகனுக்கு சமாச்ரயனம் செய்து வைத்தார். அப்புள்ளார் தேசிகனுக்கு வேதம், திவ்ய பிரபந்தம், சாமானிய சாஸ்திரங்கள் இவற்றை பயிற்றுவித்தார். அப்புள்ளார் தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், இரகசியார்த்தங்கள் இவற்றையும் பயிற்றுவித்தார். தேசிகனின் மேதா விலாசத்தைக் கண்டு எல்லோரும் மகிழ்ந்து போற்றினர். இவர் சாக்ஷாத் திருமலை வெங்கடேசனின் அவதாரம்தான் என்று குழுமியிருந்தவர்கள் கூறினர். அப்புள்ளார் தேசிகனுக்கு கருட மந்திரம் உபதேசித்தார். பெற்றோரின் நியமனப்படி தேசிகன் திருமங்கை எனும் நங்கையை திருமணம் புரிந்தார். அறிஞர்கள் பலர் தேசிகனிடம் வேதாந்த காலட்சேபம் செய்தனர். கருட மந்திரத்தை ஜபித்து கருடனை நேரில் தரிசிக்க வேண்டும், ஹயக்ரீவரையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற தெய்வ பக்தி அமைந்திருந்தது தேசிகனிடம். வடதேச யாத்திரை முடித்து காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் தேசிகன். நாட்கள் கழிந்தன. அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு பரதன் என்று திருநாமம் சூட்டினர். மாபெரும் ஞானி வித்யாரண்யர் தன்னுடைய நண்பர் தேசிகனுக்கு அரசவைக்கு வருகை புரியுமாறு ஓலை எழுதி அனுப்பினார். தேசிகனோ தமக்கு அரசவைக்கு வர மனமில்லை என்று வைராகிய பஞ்சகம் ஒன்றை ஓலையின் மூலமாக தெரிவித்தார். ஆஸ்திகர்கள் அளித்த அரிசியுடன் இருந்த தங்க நாணயங்களை வீசி எறிந்தார் தேசிகன். ஸ்ரீரங்கத்தில் பிற மதத்தினரை வாதத்தில் வென்று ராமானுஜ சித்தாந்தத்திற்கு அவர்கள் கூறிய களங்கங்களை போக்கினார். தேசிகனை வித்வான்கள் புகழ்ந்து போற்றினர். ஸ்ரீ பாஷ்யக்காரரின் நியமனப்படி தேசிகன் அநேக வேதாந்த கிரந்தங்கள் இயற்றி அருளினார். ஆண்டுகள் பலவாக ஸ்ரீரங்கநாத பெருமாள் தேசிகனுக்கு அர்ச்சகர் வாயிலாக வேதாந்தாச்சாரியர் என்ற விருதை அருள்பாலித்தருளினார். தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி அர்ச்சகர் வாயிலாக தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரர் என்ற விருதை அருள்பாலித்தருளினார். தேசிகனுக்கு வித்வான்கள் சபை கூட்டி கவிதார்க்கிக சிம்ஹம் என்ற விருதை வழங்கினர். ஒரே இரவு ஸ்ரீரங்கத்தில் பாதுகா சகஸ்ரம் என்ற நூலை இயற்றினார் தேசிகன். ஒரு நாள் ஒருவன் பாம்புகளை மந்திரங்களால் அடக்க முடியுமா என்று கேட்டான். தேசிகன் கருட மந்திரத்தை ஜபித்தார். கருடனோ அந்த பாம்புகளை தூக்கிச் சென்றது.
தேசிகன் கிழித்த கோட்டை தாண்டி வந்தது ஒரு பாம்பு. தேசிகன் கருட தண்டகத்தை அருளிச் செய்ய கருடன் பாம்பை திரும்ப கொண்டு வந்து போட்டது. ஒரு பிரம்மச்சாரியின் விவாகத்திற்காக தனம் வேண்டி ஸ்ரீரங்க நாயகியிடம் தேசிகன் வேண்ட பொழிந்தது கனகமழை. வித்யாரண்யர் தமக்கும் அக்ஷோபிய முனி என்ற துவைத வித்வானுக்கும் ஏற்பட்ட வேதாந்த விவாதத்தில் தீர்ப்பு கூற தேசிகனை வேண்டி ஓலை அனுப்பினார். தேசிகன் அக்ஷோபிய முனியின் வாதமே சரியானது என்று தீர்ப்பு எழுதினார். சத்தியமங்கலத்தில் பிரம்மதந்திரர் தேசிகனிடம் சீடராகி வேதாந்த காலக்ஷேபம் செய்தார். அப்பொழுது ராமானுஜ தயாபாத்திரம் என்ற தனியனை இயற்றி தேசிகனிடம் சமர்ப்பித்தார். தேசிகன் மிக உகந்து தமிழ் பிரபந்த அனுசந்தானத்தின் போது அதை சொல்லவும் என்று நியமித்தார். தேசிகன் இரகசியத்திரசாரத்தையும் விரோத பரிகாரத்தையும் இயற்றி அருளினார். தனது குமாரர் வரதாச்சாரியிடம் யோக அயக்ரீவரை அளித்து தன் விக்கிரகத்துடன் பிரதிஷ்டை செய்யும்படி கூறினார் தேசிகன். பிரம்மதந்திர சுதந்திரரிடம் லக்ஷ்மி அயக்ரீவனையும் சமாச்சிரயணம் பண்ண உபயோகித்த சங்க சக்கரங்களையும் அளித்தருளினார் தேசிகன். ஆண்டுகள் 100 அருள் மகான் தூப்புள் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் ராமானுஜ தர்சனத்தை தழைக்கச் செய்தார். இறுதி காலம் பிரம்மதந்திர சுதந்திரர் தம் குமாரர் மேலும் பல சிஷ்யர்களை கூப்பிட்டு சம்பிரதாய பிரவச்சனம் செய்து ராமானுஜர் மனம் உகக்க பல வேதாந்த கிரந்தங்கள் இயற்றி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்து மன நிறைவுடன் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார். தேசிகன் காலத்திற்கு பின்னர் யோக அயக்ரீவ மூர்த்தியுடன் தேசிகன் விக்கிரகத்தை திருவேந்திரபுரத்தில் பிரதிஷ்டை செய்து அதனையே தெய்வமாக கொண்டாடி மகிழ்ந்தார் வரதாச்சாரி. நானில மகந்தான் வாழ நான் மறைகள் தாம் வாட மாநகரின் மாறன் மறை வாழ ஞானியர்கள் சென்னி அணிசேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே. நானில முகந்தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன் மறைவாழ ஞானியர்கள் சென்னி அணிசேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே. இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்
இல்லத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எலுமிச்சை பழத்தில் கற்பூரம் ஏற்றி சுற்றிக் கொள்கிறோம். இதனால் திருஷ்டி கடிந்து விடுமா? இது சரியா, முறையா? திருஷ்டின்னு சொல்கிறது கணவன் மனைவி சுத்திக்கிறதுன்றது அது சரியில்லாது. முதல்ல நாம் திருஷ்டி எப்படி சுற்றுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். பெரியவாளுக்கு சின்னவா செய்யணும். செய்யறதுன்றது கூடாது. சின்னவாளுக்கு பெரியவா தான் செய்யணும். வயதில் மூத்தவர்கள் தான் சின்னவாளை நிற்க வச்சு திருஷ்டி கழிக்கணும். அதனால் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சுற்றிக்கிறதுனால திருஷ்டி கழியும்ன்றது கிடையாது. அது மாதிரி செய்யக்கூடாது. இன்னொன்று திருஷ்டி கழிக்கிறதுக்கு முறைகள்லாம் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்குன்னா, பெண்கள் முக்கால்வாசி இதை செய்யக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு உடலில் சில உபாதைகள்லாம் இருக்குது. இது மாதிரி திருஷ்டி கழிக்கும் பொழுது யாருக்கு நாம் திருஷ்டி சுற்றி போடுறோமோ அவளுடைய அந்த வினைகள், அந்த திருஷ்டியுடைய உபாதைகள்லாம் யார் சுற்றுறாலோ அவளுக்கு சேரும். ஒருத்தருக்கு நாம் சுற்றி போடுறோன்னா சுற்றுறவாளுக்கு அது கண்டிப்பாக அது தாக்கும். அதனால தான் சுற்றி போட்டவா பார்த்தோன்னா திருஷ்டி சுற்றிட்டு இவங்க போய் வெளியில் போட்டுட்டு கை கால் மூஞ்சி கை கால்லாம் அலம்பிப்பாங்க. ஏன்னா அவங்கள அது பாதிக்கும். அதே மாதிரி யார் திருஷ்டி சுற்றிக்கிறாங்களோ அவங்க போய் கண், மூக்கு, உடம்பு, சரீரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா சுத்தம் பண்ணும்பொழுது அந்த திருஷ்டியெல்லாம் போயிடுறதுன்னு நம்புகிறோம். அப்படி இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, கணவன் மனைவிக்கு செய்யலாம், ஆனால் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட மட்டும் இல்லை, பெண்கள்லாம் எப்போ செய்யலாம்னா 45 வயசு 50 வயசு ஆன உடனே வயசானவா சின்னவாளுக்கு சுற்றி போடலாம். அந்த வயசானவாளே அவளை விட பெரியவாளுக்கு செய்யக்கூடாது. செய்யும் பொழுது அதோடைய உபாதைகள் அவளை தாக்கும். அதனால தான் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, இப்போ ஒரு தாயார் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு குடும்பம், இப்போல்லாம் குடும்பம் ரொம்ப சுருங்கி போயிடுது. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை அவ்வளோதான் இருக்கா. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைக்கு தாயார் சுற்றி போடலாம். தாயாருக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அவளை எதுவும் பாதிக்காது. குழந்தைக்கோசரம் சுற்றுறதுனால அவள் உடம்புலேருந்து அவள் சரீரத்துலேருந்து அந்த குழந்தை ஜனிச்சதுனால அந்த குழந்தைக்கு அவள் திருஷ்டி சுற்றி போடலாம். ஆனால் கணவனுக்கு சுற்ற முடியாது. அப்படி வர சமயத்தில் தனக்குத்தானே அவள் சுற்றி போட்டுக்கலாமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் திருஷ்டி சுற்றி போடுறதுன்றது கூடாது. இல்லை, பொதுவாக யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வாட்ச்மேனோ ரிக்ஷாமேனோ அது மாதிரி இருக்கவாளை கூப்பிட்டு திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாம். இவா ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்றது கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது செய்கிறதுனால நிச்சயமாக திருஷ்டி கழியும்னு சொன்னால் கழியாது, உபாதைகள் தான் ஏற்படும். பெண்கள் குறிப்பாக அது செய்யக்கூடாது. பெண்களுக்கு குறிப்பிட்ட வயது சொல்லியிருக்கிறதுனால தான் சொன்னோம். 45 வயசுக்கு மேலே தான் அவெல்லாம் சுற்றி போகிறதுக்கு அருகதை வருது. இல்லைன்னா உடல் உபாதைகள்லாம் வரும்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது. சாஸ்திரம் அதை அனுமதிக்கலை. ஆன்மீகத்தில் சந்தேகங்கள் வினாக்களால், அதற்கேற்ற தீர்வுகள் விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000.